அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு 2 முக்கியமான வழக்கு உயர்நீதிமன்றத்தில் பார்த்தீங்கன்னா தீர்ப்பு சொல்லியிருக்காங்க. தீர்ப்பு அப்படின்னு சொல்கிறத விட இந்த வழக்கு விசாரணைக்கு வந்ததுன்னு சொல்லலாம். அதில் சில விஷயங்கள் நடந்திருக்கு அப்படின்னு சொல்லலாம். அதில் 2 விஷயங்கள், அதாவது அண்ணா பல்கலைக்கழகம் அப்படின்னு சொன்னாவே உங்களுக்கு ஞாபகம் வரும் ஞானசேகரன். அந்த சார் யார் சார்? அந்த சார் யார்? அந்த சார் யாருன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 6 மாதத்துக்கு முன்னாடி சமூக வலைதளங்களை ஆக்கிரமித்ததுன்னே சொல்லலாம். இது வரைக்கும் அந்த சார் யாருன்னு தெரியல. அதில் ஒரு சம்பவம் நடந்திருக்கு. அதை பற்றியும் அதற்கப்புறம் பார்த்தீங்கன்னா திருப்பரங்குன்றத்தில் அந்த தூண் அளவீடு தூணா அல்ல தீப தூணா அப்படின்னு சொல்லி உயர்நீதிமன்றம் கருத்து தெரிவித்திருக்கிறது. அதில் சமணர்கள்லாம் இப்போ உள்ளே வந்திருக்காங்க. இதை பற்றி இந்த வீடியோவில் முழுசாக ஒரு அலசியல் வச்சுங்களேன். அண்ணா பல்கலைக்கழகம் மாணவி பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்ட அந்த சம்பவம் நமக்கு எல்லாமே தெரியும். அதில் நடந்த விஷயங்கள் அனைத்துமே உங்களுக்கு தெரியும். அதில் விரிவாக சொல்ல வேண்டியதில்லை. இதில் ஞானசேகரன் அவர்களுக்கு தண்டனை கொடுக்கப்பட்டது. அது குண்டாஸ் வரைக்கும் போயிடுச்சு. சரி, குண்டாஸ் போட்டாங்க, இனிமேல் பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்லி எல்லாரும் ஓய்ந்தார்கள். ஏன்னா அது வரைக்குமே குண்டாஸ் போடுவதற்கு முன்னாடி வரைக்குமே அந்த சார் யார் கண்டிப்பாக நீங்கள் கூறியே ஆக வேண்டும். அந்த சார் யாருன்னு வெளிச்சத்துக்கு கொண்டு வரணும், எல்லாத்துக்குமே தெரியணும். அந்த சார் சொன்னதுனால தான் இவன் அதாவது ஞானசேகரன் இந்த மாணவி பாலியல் வன்கொடுமை செய்திருக்கான். இது மாதிரி எத்தனை பேரை இந்த மாதிரி பாலியல் வன்கொடுமை செய்திருக்க வாய்ப்பு இருக்குது அப்படின்ற கோணத்திலேயே பார்த்தீங்கன்னா சமூக வலைதளங்களில் பேசப்பட்டது. இவன் மீது பார்த்தீங்கன்னா 27 வழக்குகளும் இருந்தது. அதனால் பார்த்தீங்கன்னா அழுத்தம் கொடுக்கப்பட்டு, அதாவது இந்த வழக்கு அழுத்தம் கொடுக்கப்பட்டு ஞானசேகரன் மீது குண்டாஸ் போடப்பட்டது. அப்போ குண்டாஸ் போட்டாங்க அப்படின்னா பிரச்சனை இல்லையா அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். இப்போ குண்டாஸ் என்னன்னு சிறிய விளக்கம் நம்ம கொஞ்சம் பார்த்துன்னு வச்சுங்களேன். ஒருவர் ஒரு தவறு செய்து விட்டால், அவர் மீது தண்டனை கொடுக்கப்பட்டு விட்டால், ஏதோ ஒரு தவறு செஞ்சுட்டான்னு வச்சுங்களேன், அவங்க மீது குண்டாஸ் போடப்பட்டால் அவர் பார்த்தீங்கன்னா அந்த வழக்குல வெளியில் வரவே முடியாது. இது வர முடியாத காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவர் மீது பார்த்தீங்கன்னா சமூகத்துக்கு அநீதி இழக்கும் செயல்களையும், ஏன்னா இவர் வெளியில் வந்தார் அப்படின்னா அவரால் பாதிப்பு ஏற்படும், உடனே பாதிப்பு ஏற்படும். அவரை வெளியே விட்டோம்னா பிரச்சனையை பார்த்தீங்கன்னா அந்த சார்ந்தவர்களும் பார்த்தீங்கன்னா அதில் சாராதவர்களும் அடுத்தடுத்த இவர் என்ன செஞ்சாரோ அந்த காரியங்களை செஞ்சுக்கிட்டே இருப்பார் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா வெளியில் விடாத ஒரு சட்டம் தான் குண்டாஸ். அது ஞானசேகரனுக்கு பொருந்தும். அந்த குண்டாஸ் போட்டதுக்கப்புறம் எல்லாம் அமைதியாகிட்டாங்க. அந்த சார் யாருன்னு கண்டிப்பாக விரைவில் தெளிவாக கூறப்படும் அப்படின்னு சொல்லி தமிழக அரசும் சொன்னிச்சு. ஆனால் இது வரைக்குமே அந்த சார் யாருன்னு தெரியல. தற்போது சென்னை உயர்நீதிமன்றத்தில் ஞானசேகரனோட பார்த்தீங்கன்னா அவங்க அம்மா வழக்கு திறந்திருக்காங்க. அதாவது குண்டாஸை ரத்து செய்ய வேண்டும் அப்படின்னு சொல்லி அவங்க தான் வழக்கு திறந்திருக்காங்க. இந்த வழக்கை விசாரித்த பார்த்தீங்கன்னா உயர்நீதிமன்றம் என்ன சொல்லியிருக்குன்னா, ஏன்னா ஞானசேகரன் அவர் மீது 27 வழக்கு இருக்கும் சமயத்தில் பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்டது உறுதி செய்யப்பட்ட சமயத்தில் ஞானசேகரனுக்கு ஆயுள் தண்டனை விதிக்கப்பட்டது. அது மட்டும் இல்லாமல் 32 வருடங்கள் பார்த்தீங்கன்னா ஜெயிலில் வைக்கவும் உத்தரவிட்டு இருக்கிறார்கள். இப்படி ஆயுள் தண்டனை விதிக்கப்பட்ட கைதிக்கு குண்டாஸ் ரத்து செய்யப்படுகிறது அப்படின்னு சொல்லி யாரும் ஞானசேகரன் அம்மாவோட பார்த்தீங்கன்னா மனுவை ஏற்றுக்கொண்டு குண்டாஸை ரத்து பண்ணிட்டாங்க. இதில் இன்னொரு விஷயம், சட்டம் தெரிந்தவர்கள் என்ன சொல்கிறாங்கன்னா, குண்டாசு இருந்ததுனால் ஆயுள் தண்டனை தொடர்ந்துகிட்டே இருக்கும். அதாவது நம்ம இறக்கும் வரை தொடர்ந்து கொண்டே இருக்கும். ஆனால் அதை எதுவுமே பண்ண முடியாது. ஆனால் குண்டாசை ரத்து செஞ்சிட்டோம் அப்படின்னா நன்னடத்தை காரணமாக அந்த ஆயுள் தண்டனையை குறைக்க முடியும். ஏதோ ஒரு தருணத்தில் நன்னடத்தை காரணமாக வெளியே வருவதற்கு வாய்ப்புகள் இருக்குது. அது 10 வருடமோ 15 வருடமோ கழித்து வெளியில் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கிறது. நாம் அப்பீல் பண்ணலாம் அப்படின்ற ஒரு தகவலையும் சொல்கிறாங்க. இப்போ என்ன நடந்துருச்சு நீங்களும் பாருங்கள் மக்களே. இதுதான் மெயின் காரணம். அதாவது ஞானசேகரன் அவர்கள் மீது இருக்கும் இந்த ஆயுள் தண்டனையை பார்த்தீங்கன்னா அது இல்லாமல் குண்டாசம் இருக்கும் சமயத்தில் இந்த 2 வழக்கில் ஒன்று விடுவிச்சிட்டோம்னா இன்னொரு வழக்கு சுலபமாக நம்ம சந்திச்சிடலாம். ஞானசேகரனை ஜாமீன்லையாவது வெளியில் கொண்டு வந்துடலாம் அப்படின்ற ஒரு வாய்ப்பாக கருதி தான் இப்பொழுது ஞானசேகரன் அம்மா பார்த்தீங்கன்னா இந்த வழக்கை தொடர்ந்து பார்த்தீங்கன்னா ஞானசேகரன் அவர்களுக்கு குண்டாஸ் ரத்து செய்யப்பட்டதாக உயர்நீதிமன்றம் அறிவித்திருக்கிறது. ஆனால் அந்த மாணவி இருக்காங்க பார்த்தீங்கன்னா, பாதிக்கப்பட்ட அந்த மாணவி அவங்க அம்மாவோட மனநிலையும் அந்த பெண்ணோட மனநிலையும் அவர் காதலனோட மனநிலையும் அந்த குடும்பத்தோட மனநிலையும் எப்படி இருக்குன்னு கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. நீங்கள் இதே அம்மா பெற்ற பிள்ளை தான் அந்த பையன், அங்கேயும் அம்மா பெற்ற பிள்ளை தான் அந்த பொண்ணு. நல்லா யோசிச்சு பாருங்க. இங்கே அந்த பாதிக்கப்பட்ட பெண்ணின் வலி எப்படி இருக்குன்னு பாருங்க. இந்த மாதிரி ஒரு குற்றவாளிகள் எல்லாம் இந்த மாதிரி தண்டனை குறைப்பு செய்யப்பட்டால் திரும்பவும் இந்த மாதிரி அசம்பாவிதங்கள் நடப்பதற்கு வாய்ப்புகள் இருக்கா இல்லையா? இவன் திருந்திவிட்டால் பிரச்சனை இல்லைங்க. ஆனால் திருந்தினாலுமே இது மாதிரி மற்றவர்கள் பண்ணக்கூடாதுன்னு சொல்லி தான் தண்டனையே கொடுக்கப்படுகிறது. சட்டமும் அதுக்கு தான் இருக்கிறது. ஆனால் இங்கே இந்த குண்டாஸ் ரத்து செய்யப்பட்டதை மக்கள் நீங்கள் எப்படி பார்க்குறீங்க அப்படின்றத கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா
மதுரையில் உள்ள திருப்பரங்குன்றத்தில் இந்த வழக்க தொடர்ந்தாங்க. பார்த்தீங்கன்னா, பிஜேபி மீது வந்து சாயம் பூசிட்டே இருக்குது இந்த திராவிட அரசு. அதாவது தமிழக அரசு வந்து தொடர்ந்து இத முட்டுக் குடுத்துக்கிட்டே இருக்கிறாங்க. அதுக்கப்புறம் பிஜேபி மீது அழுத்தம் குடுத்துக்கிட்டே இருக்காங்க. தற்போது வந்து தனி நீதிபதிய வந்து இதுக்கு தீர்ப்பு அளிக்க முடியாது அப்படின்னு சொல்லி சென்னை உயர்நீதிமன்றமே, மதுரை கிளை உயர்நீதிமன்றமே சொல்லியிருக்கு. அதாவது சாமிநாதன் அவர்கள் வந்து தீபத்துணியில் தீபம் ஏற்றலாம் அப்படின்னு சொல்லி குறைந்த 1 வாரத்திலே வந்து உத்தரவிட்டாரு. எப்படி 1 வாரத்திலே உத்தரவிடலாம்? அதாவது இப்போ அந்த இஸ்லாமியர்கள் தொடுத்த அந்த வழக்குல, இப்ப இஸ்லாமியர் வரைக்கும் போயிருச்சுன்னு வச்சுக்கங்களேன். இதுக்கு முன்னாடி யார் வழக்கு தொறந்தாங்க? இப்ப அதோட சேர்ந்து யாரெல்லாம் வழக்கு தொறந்திருக்காங்கன்னு நீங்களே பாருங்களேன். இப்போ அங்க வந்து இந்த தீபத்தூண்ல இருந்து கீழ வந்து பார்த்தீங்கன்னா, தர்கா இருக்கிறது. அங்க தீபத்தூண்ல விளக்கேற்றினீங்கன்னா, தர்காவுக்கு பாதிப்பு ஏற்படும். இங்க கலவரங்கள் ஏற்படுவதற்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்ட்டு கருதுறாங்க. அது மட்டும் இல்லாம கடந்த 100 வருடங்களாகவே பார்த்தீங்கன்னா, இந்த விநாயகர் கோயில்ல தான் தீபம் ஏற்றி வருகிறது. அப்படி இருக்கும்போது அங்கேயும் தூணை ஏற்றணும்னு சொல்லிட்டு வழக்கு தொடர்ந்தாங்க. இதையும் தனிநபரான நீதிபதி சுவாமிநாதன் அவர்கள் வந்து இந்த வழக்கை வந்து 1 வாரத்திலேயே அந்த தீபத்திலிருந்து தீபம் ஏற்றலாம்னு சொன்ன விஷயங்கள் வந்து ஏற்க முடியாது. இன்னொரு விஷயம் என்ன சொல்றாங்கன்னா, அதாவது அறங்காவலத்துறை இருக்கும் பொழுது, அந்த கோயில் நிர்வாகம் இருக்கும் பொழுது, அந்த கோயில் நிர்வாகத்திற்கு பார்த்தீங்கன்னா, எல்லா அனுமதியும் இருக்கிறது. இதுல சென்னை உயர்நீதிமன்றம் வந்து இன்னொரு விஷயங்கள முன்வைத்து பேசுறாங்க. அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கோயில் நிர்வாகமும் அதுவும் அறங்காவலத்துறை இருக்கும் பொழுது, இத வந்து அவங்க தான் முடிவு செய்யணும். இதுல நீதிமன்றம் வந்து தலையிடாது. அதாவது நீங்க அப்படி தலையிட்டாலுமே, உரிமையியல் நீதிமன்றம் தான் வழக்கு தொடரணும். அப்படி வழக்கு தொடராமல் எப்படி தனி நீதிபதி வந்து உத்தரவிடலாம் அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கு எடுத்துக்காட்டாக திருப்பதியிலும் இதே மாரி சம்பவங்கள் நடந்தது. அப்போ 2021ல பார்த்தீங்கன்னா, கேரள அரசு வந்து ஒரு உத்தரவை பிறப்பித்தது. இதே போன்று நீங்கள் வந்து அறங்காவலத்துறையும், கோயில் நிர்வாகம் முடிவெடுக்கக்கூடிய விஷயங்கள நீதிமன்றம் தலையிடாது. இது வந்து இந்தியால எல்லாத்துக்குமே பொருந்தும். இந்த கோயில்களுக்கெல்லாம் பொருந்தும் அப்படின்னு சொல்லி அவங்க ஒரு உத்தரவு பிறப்பித்திருந்தத சுட்டி காட்டியிருக்காங்க. சரி, ஓகே. இதுவும் வச்சுக்கலாம். அப்போ இங்க வந்து தூண் அளக்கிறதுக்கு அளவீட்டாளர்களை, அதாவது அகழாய்வுத்துறைய சேர்ந்தவர்கள் அனுப்புனாங்க. அவங்க வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா, எல்லாம் அளந்து பார்த்தாங்க. நீளம், அகலம், உயரம், பார்த்தீங்கன்னா கோணல், மணல் இது எல்லாமே அளந்துட்டாங்க. அளந்துட்டு இது பதில் சொன்னாங்கன்னு பார்த்தீங்கன்னா, சொல்லல. ஏன்னு சொல்லல அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அங்க ஒரு விஷயத்த பதிவு பண்ணியிருக்காங்க. இது யாரு வழக்க தொடர்ந்தாரோ அவர் தான் தீபத்தூண்ன்னு சொன்னாங்க. அவங்க தான் தீபத்தூணா இல்லையான்னு நிரூபிக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. தீபத்தூண் அப்படின்னு சொல்லி தானே வழக்கே தொடர்ந்தாங்க. அப்ப தீபத்தூணா இல்லையான்னு சொல்லி யார் சொல்லுவா வந்து அப்புறம்? அப்போ இன்னொரு விஷயம். இதுல வந்து முக்கியமான ஒரு இடத்துக்கு நம்ம இதுல போலான்னு நினைக்கிறேன். என்னன்னா, அவங்க சொல்றதே என்னன்னா, இப்ப பிஜேபி, இது திராவிட அரசு இதெல்லாம் விட்டுருவோம். இது வந்து அரசியல் பண்ணிட்டு இருக்காங்க. இது நல்லாவே தெரிகிறது. அது எலெக்ஷன் அப்ப பண்ணிட்டு இருக்காங்க. 2 பேருமே சேர்ந்து. ஆனா, முக்கியமான ஒரு விஷயத்த நம்ம பார்த்துருவோம். வரலாறு சார்ந்த விஷயத்த நம்ம பார்த்துடலாம். இப்போ 100 வருடங்களுக்கு முன்னாடி அதுல தீபம் ஏற்றப்பட்டது பார்த்தீங்கன்னா, வரலாற்றில இருக்கு. இதுல தர்கா வந்து அதுக்கப்புறம் தான் கட்டப்பட்டிருக்கிறது. இதுல அதுக்கப்புறம் வந்து 1926ல தர்கா வந்து இருக்கும் இடத்துல வந்து அங்க தீபத்தூண் ஏற்றக்கூடாதுன்னு அப்பயே வந்து வழக்கெல்லாம் தொடர்ந்துருக்காங்க. ஆங்கிலேயர் காலத்திலேயே. அப்பயும் இங்க வந்து ஏத்தக்கூடாதுன்னு அப்பயே உத்தரவிட்டிருக்கிறதாக தகவல் வெளியாகிறது. அப்போ நாங்க வந்து காலாங்காலமாக, அதாவது இந்த வழக்கு தொடர்றதுக்கு முன்னாடி வந்து காலங்காலமாக நாங்கள் தீபம் ஏற்றி வந்த இடத்துல, இப்ப இஸ்லாமியர்கள் சொல்றாங்க அப்படின்னா, நாங்க உடனே இதை ஏற்கணுமா அப்படின்ற ஒரு விஷயத்த வந்து மனுதாரர் முன்வைத்து தான் இதுல சுவாமிநாதன் அவர்கள் வந்து உத்தரவிட்டிருக்காரு. இது கிட்டத்தட்ட ஒரு 70 வருடங்களாக அந்த விநாயகர் சிலை இருக்கும் இடத்துல தான் தீபம் வந்து ஏற்றப்படுதுன்னு சொல்றாங்க. நம்ம என்ன குறிப்பிடுறோம்னா, இஸ்லாமியர்கள் வந்து தர்கா அங்க இருக்கும் இடத்துல, அங்க தீபத்தூண்ல தீபம் ஏத்துனா என்ன பிரச்சனை வரும்? ஒண்ணுமே புரியல. தர்காவுக்கு நம்ம போறோம். இஸ்லாமியர்கள் நம்ம இடத்துக்கும் வராங்க. நம்ம அவங்க வீட்டுக்கு போய் சாப்பிடுறோம். நம்மவும் அந்த அவங்க வரும்போது விளக்கேத்துறோம். பார்த்தீங்கன்னா, வாசல்லையும் விளக்கேத்துறோம். அந்த சமயத்துல வரதான் செய்றாங்க. எல்லாருமே ஒரே இடத்துல நடமாடுறோம், போயிட்டு வந்துட்டு இருக்கிறோம். இதுல விளக்கேத்துறதுல என்னடா பிரச்சனை உங்களுக்கு? அதான் ஒண்ணுமே புரியல. நான் இஸ்லாமியர்கள கேட்கல. இங்க நடக்க அரசியல் பண்ணிட்டு இருக்காங்கல்ல 2 இடத்துலயுமே. இதுல எது உண்மை அப்படின்றத நம்ம பார்க்க வேண்டியது இருக்குது. இந்த சமயங்கள்ல பிஜேபி பார்த்தீங்கன்னா, இந்த தீபத்தூணை வச்சு அரசியல் பண்ணாலுமே, நம்ம சார்பா என்ன சொல்ல வரோம்னா, இங்க இஸ்லாமியர்கள் சொன்னாலும் சரி, இங்க இந்துக்கள் சொன்னாலும் சரி, அது தீபம் ஏற்றும் தூணோட நல்லாவே தெரிகிறது. நீங்க 60, 70 வருஷத்துக்கு தீபம் ஏற்றாம இருந்தீங்கன்னா, அதுக்கான அடையாளங்கள் எப்படி இருக்கும்? நீங்க விளக்கேற்றி இருந்தா அதில பார்த்தீங்கன்னா கரியா இருக்கும். அதுக்கான எண்ணெய்கள் இதெல்லாம் ஒளி இருக்கும்ல. இதெல்லாம் எப்படி இருக்கும்? மழை பெஞ்சிருக்கும்ல. இப்போ அங்க அளவீடு கல்லுன்னு சொல்றாங்க. அங்க போய் அளவீடு கல்ல எதுக்கு வைக்கணும்? நல்லா யோசிச்சு பாருங்களேன். அந்த மலை உச்சியில போய் அளவீடு கல்ல எதுக்கு வைக்கணும்? தீபம் ஏற்றுவதற்கு தான் இதே மாதிரி தூண்கள் நிறைய இடங்கள்ல இருப்பதை சமூக வலைதளங்கள் எடுத்து போட்டிருக்காங்க. அதே பார்த்தீங்கன்னா, அனுமன் சிலையும் பார்த்தீங்கன்னா, தீபத்தூணும் இருந்த எல்லா அடையாளங்களுமே எல்லா இடங்களுமே இருக்கு. அங்க பார்த்தீங்கன்னா, தீபம் ஏற்றிட்டு தான் இருக்காங்க. அப்போ
இதை ஒரு விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, தமிழ்நாட்டில் ஒருத்தர் ஆண்டுகிட்டு இருக்காங்க, யாராவது திராவிட அரசு. பிஜேபி ஒரு விஷயத்த இங்கே திணிக்க விரும்புது. இப்போது தமிழின் வரலாறு தான் தொங்கலாக நிற்கிது. இதுதான் மக்கள் புரிஞ்சுக்கணும்னு சொல்கிறேன். இப்போது ஞானசேகரன் வழக்குலையும் இதுதான். என்னென்னா, ஞானசேகரன் வழக்கில் ஒரு வழக்கு இருக்கிறத எடுத்துட்டோம்னா இன்னொரு பிரச்சனை தீர்ந்துடும் அப்படின்ற மாதிரி இங்கே வந்து பார்த்தீங்கன்னா 1926 இருக்கிற ஒரு சம்பவங்களை சுட்டி காட்டி இஸ்லாமியர்கள் வந்து அங்கே தர்காவுக்கு பிரச்சனை வரும்னு சொல்லும் பொழுது, அப்போது இங்கே வந்து நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா முஸ்லீம் கிளம்பி பிரியாணி சாப்பிட்றதும், இங்கே வந்து நீங்கள் ஐயர்களில் சாப்பிடாம இருக்கிறதும், இதெல்லாம் நீங்கள் பண்ணாமல் இருக்கிறீங்களா? இன்னும் நியாயமாக இருக்குது. நம்ம எல்லாருமே ஒன்றா தாங்க இருக்கிறோம். சில பேர் அங்கே இருக்க தான் செய்கிறாங்க, இந்த பக்கம் அந்த பக்கம். இவங்களால வர பிரச்சனை தான் இதெல்லாம். கண்டிப்பாக நீதிமன்றம் போனாலும் சரி, எங்கே போனாலும் சரி, அங்கே தீபம் ஏற்றப்பட்டது உண்மை அப்படின்றது தான் நம்ம இறுதியில் சொல்ல வர விஷயம். கண்டிப்பாக இன்னைக்கு இல்லாட்டியும் ஒரு நாள் கண்டிப்பாக அந்த மலையில் தீபம் ஏற்றுவார்கள், ஏற்றப்படும் அப்படின்றதான் இந்த நேரத்தில் நான் தெரிவிச்சு விரும்புகிறேன். இந்த மாதிரி தமிழ்நாட்டில் உலகத்தில் நடக்கும் அனைத்து விஷயங்களையும் தொடர்ந்து அலசுவோம், தொடர்ந்து பேசுவோம். தொடர்ந்து தமிழ் தேசிய குரல் இணைந்திருங்கள். தமிழ் தேசிய குரல் மகேஷின் அன்பு வணக்கம்.